கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இன் இந்தியா ஃபுல்லும் பேசக்கூடிய சப்ஜெக்ட். டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் தெலுங்கானால உள்ள பீடியாட்ரிஷியன் 8 வருஷமா போராடி இந்த ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேட் சால்ட்டை பத்தி உள்ள விஷயத்தை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இது 8 வருஷமா போராடி தனியாளா நின்று போராடி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அக்டோபர் 14 அன்னைக்கு கவர்மெண்ட், அதாவது எஃப்எஸ்எஸ்ஏ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியா ஓஆர்எஸ் சொல் பேர்வையில நிறைய சுகர் கண்டென்ட் உள்ள கம்பெனிஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஆர்எஸ் விற்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப என்ன சொல்லலாம், அவங்க பாருங்க, இந்த ஓஆர்எஸ் இதான் அந்த ஓஆர்எஸ் நீங்க நார்மலா பார்க்கக்கூடிய ஓஆர்எஸ். அவங்க அன்னைக்கு தீர்ப்பு வந்த அன்னைக்கு அவங்க இந்த பேட்டி வீடியோல கொடுத்திருந்தாங்க, கண்ணீர் மல்க கொடுத்திருந்தாங்க. இந்த பேட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஓஆர்எஸ் கண்டென்ட் என்ன இருக்கணும் அப்படிங்கறத இதை பாருங்க. வேர்ல்டு ஹெல்த் பேஸ்ட் ஆன் வேர்ல்டு ஹெல்த் ஃபார்முலா அப்படிங்கிற இந்த இது கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் ஓஆர்எஸ்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் 13.5, சோடியம் குளோரைட் 2.6 அண்ட் பொட்டாசியம் குளோரைட் 1.5, சோடியம் சிட்ரேட் 2.90 இந்த கிராம்ஸ் இருக்கணும். இந்த கிராம்ஸ் நீங்க 1 லிட்டர் தண்ணி, எக்ஸாக்ட்லி 1 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அது கரெக்டான ஓஆர்எஸ் அப்படிங்கிறத வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தெளிவாக கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, வேர்ல்டு ஹெல்த் ஃபார்முலா இந்த ஓஆர்எஸ்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி 2.6 சோடியம் குளோரைட், 1.5 g பொட்டாசியம் குளோரைட், 2.90 சோடியம் சைட்ரேட் அண்ட் 13.5 டெக்ட்ரோஸ்ங்கிறது குளுக்கோஸ். சோ இது கரெக்டா இருந்தால் அது ஓஆர்எஸ். இது இல்லாத எல்லாமே சுகர் கோட்டட் ட்ரிங்க். அது மோர் தென் 10% சுகர் மோர் தென் நிறைய இருக்கு. அது குழந்தைகள் டைரியா வந்திருக்கும் போது அது ஓஆர்எஸ் குடிக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருங்கிறத இவங்க ஒரு குழந்தை அட்மிட் பண்ணிருக்கும் போது கண்டுபிடிச்சு ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நெல்லை கனெக்ட் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கோம். இந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸ் ஒவ்வொன்றையும் கொண்டு வரக்கூடிய மக்கள் இன்னைக்கு இந்தியாவில இருக்காங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெல்லை கனெக்டும் அதே மாதிரிதான் சோசியல் அவேர்னஸ் கொண்டு வரதான் எங்களுடைய மெயினான நோக்கம்ங்கிறத நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன். நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். நன்றி, வணக்கம்.